வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தரிசிக்க போகும் இந்த புனிதமான காளியம்மன் ஆலயம் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு தெய்வீக இடம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் கதை கோவிலின் உண்மை வரலாறு அல்ல, பக்தி உணர்வை பகிரும் ஒரு கற்பனை கதை மட்டுமே. ஒரு காலத்தில் மனவேதனையால் மிகவும் சோர்ந்திருந்த ஒரு பெண் யாரிடமும் சொல்லாமல் இந்த காளியம்மன் கோவிலுக்கு வந்தாள். அம்மா, எனக்கு நல்ல வழியை காட்டு என்று ஒரு தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தாள். அந்த நாளுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் நடக்கத் தொடங்கின. அவள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றி கூறி தீபம் ஏற்றி வழிபட்டாள். அதை பார்த்த மற்ற பக்தர்களும் காளியம்மனை முழு மனதோடு வேண்டினால் மனதிற்கு துணிவும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் கிடைக்கும் என்று நம்பத் தொடங்கினர். இன்றும் இந்த ஆலயத்தில் ஒலிக்கும் மணி சத்தமும் தீப ஆராதனையும் ஒளியும் அம்மனின் அருளை நினைவூட்டுவதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். இந்த திருவிழா வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்த பாரம்பரியத்தின் அடையாளம். அந்த காலங்களில் கிராம மக்களை தீய சக்தியிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பதற்காக தெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகளும் தீப்பந்த ஊர்வலங்களும் நடத்தப்பட்டன. தீ என்பது இருளை அகற்றி நன்மையை வரவேற்கும் சக்தியின் அடையாளமாக கருதப்பட்டது. மேல தாளங்கள் முழங்க, தீபந்தங்கள் ஒளிர, பக்தர்கள் அரோகரா என முழங்க இந்த தருணம் இறைவன் ஊரெங்கும் அருள் பாலிக்க வருகிறார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இன்றும் அந்த மரபை அப்படியே காப்பாற்றி தலைமுறை தலைமுறையாக இந்த திருவிழாவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடத்தி வருகின்றனர். இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த தெய்வீக தரிசனம் உங்களுக்கும் மன அமைதியையும் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளத்தையும் தர காளியம்மனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். அருள் பெருகட்டும், அனைவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்கட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. காளியம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.